பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இஸ்லாமிய மாதங்களில் 7வது மாதம்தான் ரஜபு மாதம். ரஜப் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கண்ணியம், மகத்துவம் என்ற பல அர்த்தங்கள் உள்ளது. வெக்கம் என்ற ஒரு அர்த்தமும் இருக்குகிறது. அப்போ ரஜபுன்னு சொன்னால் ஒரு மகத்துவமான மாதம், ஒரு கண்ணியமான மாதம் என்பது அதற்கு ஒரு பொருளாகும். ஏன் இந்த மாதத்திற்கு கண்ணியமான மாதம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு சொன்னால், இஸ்லாமிய மாதங்கள்லேயே மிகவும் கண்ணியமாக கருதப்பட்டு போர் செய்வது, சண்டை போடுவது போன்ற காரியங்களை தவிர்த்து சங்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவால் வலியுறுத்தப்பட்ட 4 மாதங்களில் இந்த ரஜபு மாதமும் ஒன்றாகும். அதனால தான் இந்த ரஜபுக்கு மகத்துவமானது, சங்கையானது என்ற ஒரு பொருளும் உண்டு. அல்லாஹு சொல்வான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரா, அதாவது மாதங்களுடைய கணக்கீடு என்பது 12 மாதங்கள். அதில் 4 மாதம் அர்பாத்துன் ஹுரும், கண்ணியமான மாதம் என்பதாக சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லும்போது சொல்லுவாங்க, அதாவது கண்ணியமான அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு மகத்துவமானம் என்பது 4 மாதங்களாகும். அதில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது, ஒரு மாதம் தனித்து வரக்கூடியது, அதுதான் ரஜபு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ரஜபு மாதம் இஸ்லாமிய மாதங்களில் 7வது மாதமாக இருந்தாலும், இந்த ரஜபிலிருந்தே நம்ம கண்ணியங்களை பேண ஆரம்பிச்சிடுறோம். ரஜபு, ஷாபான், ரமலான், ஷவ்வாலுக்கு அடுத்து துல் காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம். இப்படி அந்த அதாவது துல் காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜபு, இந்த 4 மாதங்களுமே அல்லாஹுவால் போற்றப்பட்ட சங்கையான மாதங்கள் என்று கூறப்பட்ட ஒரு மாதங்களாக இருக்கிறது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தில், இந்த ரஜபு மாதத்தில் துஆ செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம முன்னாடி ஒரு பதிவில் போட்டிருந்தோம், அதாவது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்ல ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத் செய்து ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடு என்பதாக துஆ செய்யக்கூடிய பழக்கம். ஏன்னு சொன்னால், கண்டிப்பாக இது மகத்துவமான மாதம், இப்போ இருந்தே ரமலானுக்கு நாம் என்ன செஞ்சிடணும், தயாராக ஆகிடணும் அப்படின்னு சொல்லி. இந்த ரஜப் என்பதுக்கு 2 விதமான பெயர் சொல்லுவாங்க. ஒன்றாவது ரஜபு முலர் என்பதாக சொல்லுவாங்க, 2வது ரஜபு முரஜப் என்பதாகவும் சொல்லுவாங்க. ரஜபு முலர் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அரபு நாட்டில் முலர்ரு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் இந்த மாதத்தை ரொம்ப என்ன செய்வாங்க, கண்ணியப்படுத்தி ரொம்ப விரும்பி இந்த மாதத்தை ரொம்ப மகத்துவமாக கருதுவாங்க. அதனால் அந்த மாதத்துக்கு பேர் ரஜபு முலர் என்பதாக பேர் வந்துச்சு. அன்பானவர்களே, அப்போ அல்லாஹுவால் மகத்துவப்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாதம்தான், கண்ணியமான மாதம் தான் இந்த ரஜபு மாதம். எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த கண்ணியமான மகத்துவமான இந்த ரஜபு மாதத்திலிருந்து இதைவிட சங்கையான ஒரு மிக மகத்துவமான குர்ஆன் அருளப்பட்ட மாதமாகிய அந்த ரமலான் மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருந்து ஒவ்வொரு நாளும் நாம் துஆ செய்து அல்லாஹ்வுடைய பேர் அருளை நாம் அடைந்து வரக்கூடிய ரமலானையும் நாம் அடைந்து இன்ஷா அல்லாஹ் ரமலானில் நிறைய அமல் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.